கூடுவாஞ்சேரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தறிகட்டு ஓடிய டிப்பர் லாரி மாநகர பேருந்து மீது மோதி ஏடிஎம்மில் புகுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைப்பில் இருக்கீங்க. எப்போது இந்த விபத்து நடந்தது சூரியராஜன்? கண்டிப்பாக. அதாவது கூடுவாஞ்சேரி பகுதியிலிருந்து சென்னை வடபழனி நோக்கி சென்ற மாநகர பேருந்து மீது டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளாகிறது. அதாவது கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக வந்து சீனிவாசரம் பகுதியிலிருந்து மாநகர பேருந்து யூட்டன் செய்த போது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாம்பூர் பகுதியிலிருந்து வந்த டிப்பர் லாரி எம்சாண்ட் மணலை ஏற்றி வந்த டிப்பர் லாரி வந்து அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி கூடுவாஞ்சேரி பகுதியில் வந்து மாநகர பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்து வந்து அருகே இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷினில் புகுந்தும் லாரி புகுந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வந்து ஏடிஎம் மிஷினில் இருந்த ராம் பிரசாத் என்பவர் வந்து உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்த விபத்து ஏற்பட்ட அதன் தொடர்ச்சியாக டிப்பர் லாரியுடைய ஓட்டுநர் வந்து லாரியை வந்து அதே பகுதியில் நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த விபத்து குறித்து தகவல் வந்து வந்த போக்குவரத்து போலீசார் வந்து சம்பவத்துக்கு வந்து விபத்தில் உயிரிழந்த ராம் பிரசாத் அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அமைச்சிருக்காங்க. இந்த விபத்தில் பார்த்தோம்னா உயிரிழந்தவர் வந்து திமுகவுடைய நிர்வாகி அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. மேலும் இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து பணம் எடுக்க வந்த ஒரு ராம் பிரசாத் என்பவர் வந்து மாநகர பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த ராம் பிரசாத் என்பவர் உடல் நசுக்கி உயர்ந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் வந்து டிப்பர் லாரியுடைய முன்பகுதி முழுவதுமாக அப்பளம் போது நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.